குமரி கேரள எல்லை பகுதியில் தந்தையை வெட்டி கொன்ற மருத்துவ மாணவர். கன்னியாகுமரி மாவட்டம் எல்லைப் பகுதியில் உள்ள கேரள மாநிலம் வெள்ளரடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ், வயது 70. இவருடைய மனைவி சுஷமகுமாரி. இந்த தம்பதியின் ஒரே மகன் பிரஜின், வயது 28. இவர் சீனாவில் மருத்துவம் படித்து வந்தார். இவர் கொரோனா தொற்று காலத்தில் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இந்தியாவுக்கு திரும்பினார். இது தொடர்பாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் அவர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரம் அடைந்த பிரஜின் திடீரென தந்தையை அரிவாளால் சரமாரியாக வெட்டிக் கொன்றார். இந்த கொலையை நேரில் பார்த்த பிரஜினின் தாய் சுஷமகுமாரி மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அதன் பிறகு பிரஜின் வெள்ளரடை போலீஸ் நிலையத்திற்கு நேரில் சென்று சரண் அடைந்தார். உடனே போலீசார் கொலை நடந்த வீட்டுக்கு விரைந்து வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜோஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மயக்கத்தில் இருந்த அவரது மனைவி சுஷமகுமாரியை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் போலீசார் பிரஜனிடம் விசாரித்த போது, என்னுடைய தந்தை என்னிடம் கெடுபிடியாகவும் கண்டிப்பாகவும் இருந்து வந்தார். இது எனக்கு பிடிக்கவில்லை. இது தொடர்பான ஆத்திரத்தில் அவரை கொன்றேன் என வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரஜனை கைது செய்து திருவனந்தபுரம் மாவட்ட தலைமை குற்றவியல் மாஜிஸ்திரேட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர்.